எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாம், ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது, வல்லமை உள்ளது. நீர் துதிக்கப்படத்தக்கவர் அப்பா, நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் நீர். பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அப்பா. நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. உடைய நாமம் பெரியதப்பா. நீங்கள் வரணும் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னை வேணும் அப்பா, உங்கள் பிரசன்னை வேணும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேச வேண்டும் அப்பா, எங்களோடு உறவாட வேண்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், சுத்திகரியும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்த ஆளுகை செய்யும் ஆவி ரிமஹந்துரபஷகந்த பலியாய் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது உண்மையான ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்தே சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஜீவ பலியாய் தருகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உருவாக்கும் ஆண்டவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் பரிசுத்தமான ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தேன் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மை வரவேற்கிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லவரே, வல்லவரே, மகிமையா அதிசயம் செய்கிறீர். வல்லவரே, மகி உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்த வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக அப்பா. எங்கள் சரீரங்களையும் எங்கள் மனதையும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆவியானவரே உம்முடைய ஆளுகை கீழாய் எடுத்துக்கொள்ளுவீராக. வாஞ்சையோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர் அப்பா. எங்கள் தகுதி உம்மாலே உண்டாயிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தவர் நீர். ஆராதிக்க செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம். எங்களை ஜீவ பலியா எங்கள் சரீரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை உண்டாயிருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்திலே, எங்கள் விண்ணப்பத்திலே, எங்கள் துதியிலே, எங்கள் ஸ்தோத்திரத்திலே நீர் பிரியப்படுவீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமான துதியும் ஸ்தோத்திரமும் நன்றி பலியும் நாங்கள் ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்களை சுத்திகரியும். நீர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தது போல எங்களையும் எங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளையும் அங்கீகரிக்க வேண்டுமா எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சுத்திகரித்தருளும், பரிசுத்தமாக்கும். இந்த ஆராதனை முழுவதும் உடைய நாம மகிமைக்கென்று இருக்கட்டும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டியவர்களை தடையில்லாமல் கொண்டு சேர்த்தருளுங்க அப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா பகுதியிலும்
தேவ ஆளுகையும் தேவ பிரசன்னமும் நிறைவாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய நல்ல நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 136 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 136 பழைய ஏற்பாட்டில் 755வது பக்கம். சங்கீதம் 136 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதம் முழுவதிலும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் இதை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், 1வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேலை குறித்து நாம் வாசித்தது எல்லாவற்றையுமே சொல்லி 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 அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள், அவரை துதியுங்கள் என்று நாம் கடந்த காலத்தில் பார்த்த காரியங்களை சொல்லி வந்து விட்டு அடுத்து நம்மை குறித்து அங்கே தான் துவக்கமே இருக்கிறது. எப்படி துவங்குகிறார்? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை. நாம் இஸ்ரவேல் கோத்திரத்தாரும் கிடையாது, ஆபிரகாமின் சந்ததியாரும் கிடையாது. எங்கேயோ பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த புறஜாதியார், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நாம் நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. மனிதர்கள் நாம் நன்றாக இருக்கும்போது நம்மை நினைப்பார்கள். நம்ம யூஸ்வலாக நம்மளை பற்றி உங்களை பற்றி தான் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு யாராவது சும்மா சொன்னாலே நமக்கு என்ன தோணும்? ஏதோ ஒரு காரியம் ஏதோ தேவை இருக்குது. நாம் நன்றாக இருக்கும்போது நம்மை குறித்து நினைப்பதற்கு அநேகம் பேர் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். என்ன நல்ல தேவன் பாருங்க. நமக்கு அந்த 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 உறுதி எப்பொழுதும் இருக்க வேண்டிய, தேவன் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். என் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, நான் எளியவனோ சிறுமையானவனோ
குப்பையோ புழுதியோ, என் நிலைமை எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் சரி, கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு இருக்க வேண்டிய உறுதிகளிலே ஒரு உறுதி, என் தேவன் என்னை மறப்பதே இல்லை. என் தேவன் என்னை நினைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவிலே நான் எப்போதும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருப்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற நமக்கு கிடைத்த பாக்கியம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கும். எப்போ யோசித்து பாருங்க, ஒருத்தர் உங்கள்கிட்ட உண்மையாக உள்ளத்துலேருந்து ஒருத்தர் எப்போவுமே நான் உங்களை நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷலாகவே தோணும். நம்மளை எதுக்கு அவ்வளோ இதாக நினச்சிட்ருக்காங்க? அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க உண்மையில். ஏன்னா அவரவருக்கு 1008 வேலைகள் இருக்குது. எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் ஃபுல் டைம் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு முடியாது, மனிதனாலும் கூடாத காரியம். ஆனால் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருந்தார். என்ன அழகான வார்த்தை பாருங்க. அவர் உண்மையிலே இருப்பார். ஏன்னா அவர் கடவுள், அவர் கர்த்தர், அவரால் அது கூடும். அப்படிப்பட்ட கர்த்தர் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறார் என்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அதனால தான் தேவ பிள்ளைகள் ஆராதிக்க வரும்போது அவர்களுக்கு வேற காரியங்கள், பெரிய அதிசயங்கள் அதெல்லாம் தேவை கிடையாது. ஆண்டவரை துதிப்பதற்கு அவங்களுக்கு தெரியும், என்னை நினைத்து கொண்டே இருக்கிறவரை நான் உள்ளளவும் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கே மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல போகிறோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம். இயேசு நாமத்துக்கே ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவர். உண்மையா சொல்லுங்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க,
கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க வாழ்க உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க. ஒரு முறை கூட சொல்லலாம், எளிமையான எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின். ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எளிமையான எங்களை என்றும் நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே அநேக இடங்களிலே வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை நினைத்தார். நாம் ராகேலை குறித்து வாசிக்கும் போது, ராகேல் குழந்தை இல்லாமல் இருந்தபோது அங்கே சொல்லப்பட்டது கர்த்தர் ராகேலே நினைத்தருளினார். அப்போ கர்த்தர் நினைத்தருளினார் என்று சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தோன்றது, அப்போ கர்த்தர் மறந்தாரோ தோணுமா இல்லையா? நான் அநேக முறை யோசித்து இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் நினைத்தார் என்று இருக்கிறது? அப்போ கர்த்தர் மறந்தாரோ? நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார், நான் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சில வசனங்களே சொல்லியிருக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நினைத்தருளினார், அவர் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். அப்போ ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே? அப்படி சொல்லும்போது தான் புரியும்படியாய் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தில் இப்படி இருக்கு. தெரிந்த வசனம் எடுக்க வேண்டாம். நோவாவையும் அவனோடு கூட குடும்பத்தையும் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பேழையிலே அனுப்பிவிட்டார். ஆண்டவர் தான் அனுப்பிவிடுகிறார். எல்லாம் முடியும் போது அந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 8வது அதிகாரத்தின் 1வது வசனம், தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். ஆண்டவர் தான் அவங்கள பேழைக்குள்ள, ஆண்டவர் நோவா மேல கிருபை கொடுத்து பேழையை கெட்ட வச்சு பேழைக்குள்ள அனுப்பி மழையா, நோவாக்காக தான் மழையெல்லாம் பெய்ய வச்சு அந்த மொத்த பேழையுமே நோவாக்காக அப்படி அனுப்பிவிட்ட ஆண்டவர் நோவாவையும் அவற்றை நினைத்தருளினார் என்று அதுக்குள்ள மறந்தா போனார் இல்லை. அது நாம் புரியும்படியா, மாம்சிகத்திலே மனுஷனாய் நாம் புரியும்படியாய் தேவனை குறித்து அப்படி நினைத்தருளினார், அப்படி எழுதப்பட்டிருக்குது. அதே போலதான் யாத்திராகமம் 2வது அதிகாரத்தின் 24வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எகிப்திலே கஷ்டப்பட்ட போது அவர்கள் கூக்குரல் இட்டார்களாம். தேவன் அவர்கள் மேலே நினைத்தருளினார், அவர்களை நினைத்தார். அதே போலதான் ராகேலை குறித்து எழுதப்பட்டிருக்கு, கர்த்தர் நினைத்தார். அப்போ கர்த்தர் நினைத்தார் என்று சொல்லுவதும் மனிதன் நினைத்தான் நினைத்தருளினான் அப்படி சொல்லுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு.
நாம் மறந்து போனதை சில வேளைகளிலே நினைவு கூறுகிறோம். ஆனால் கர்த்தரை குறித்து எப்பொழுது அவர் நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அவருடைய மறதி அல்ல. அது என்ன சொல்லப்பட்டு, எப்பவுமே கர்த்தர் நினைத்தருளினார் அப்படி சொன்ன உடனே அடுத்து என்ன வரும் தெரியுமா? அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் வரும். நீங்க யோசித்து பாருங்க. நோவா கர்த்தர் நினைத்தருளினார், அவர் பேழையை திறந்தார். ராகேல் கர்த்தர் நினைத்தருளினார், அவர் குழந்தையை கொடுத்தார். இஸ்ரவேலரை நினைத்தருளினார், அவர் மோசேயை அனுப்பினார். அவர் நினைத்தருளினார் என்று நாம் யோசிப்பது என்ன தெரியுமா? அவருடைய நேரம் வந்தது, அவ்வளவுதான். அது வரைக்கும் என்ன தெரியுமா? அவர் மறக்கவில்லை. அதுதான் தேவ பிள்ளையின் பலன். அவர் காலம் என்றைக்கு இருக்கிறதோ அது வரைக்கும் தேவ பிள்ளை பிடித்து நிற்க காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரே மறந்தீரோ மறந்தீரோ ஞாபகப்படுத்தணுமோ? இல்லை 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 இல்லை, அவர் குறித்த நேரம் எனக்கு இருக்கிறது. அது வரைக்கும் எனக்கு தெரியும், என்னை மறவாதவர், என்னை மறவாதவர், மறவாமல் என்னை நினைக்கிறவர். அவர் நினைத்து வைத்திருக்கிற வேலைக்கு தான் காத்திருக்க வேண்டுமே தவிர அவர் என்னை நினைப்பதற்காக நான் காத்திருக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் வாக்கு சொல்லியிருக்கிறார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறவர் எப்படிங்க மறப்பார்? ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், ஆண்டவரை நன்றி அப்பா, நன்றி, என்னை மறவாமல் நினைத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து ஒவ்வொருவரும் தனித்தனியாய் சொல்ல வேண்டும். அதுதான் தேவ பிள்ளையின் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். எப்படி அந்த மகிழ்ச்சி வரோங்க? இந்த நம்பிக்கை தான், இந்த விசுவாசம் தான். அதுதான் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பலன். என்ன நடந்த, என்ன சூழ்நிலை, காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எதுவா இருந்தாலும் தேவ பிள்ளையின் பலன் எங்க இருந்து தெரியுமா? எல்லாவற்றையும் படைத்து காத்து வழிநடத்தி வருகிற அந்த தேவன் என்னை மறவாமல் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. உள்ளத்துல சொல்லுங்க, நன்றி அப்பா. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐ. தடைகளை உடைத்தீரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம்
என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை, இரவும் பகலும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி கோடி கோடி நன்றி. அப்படி நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசுவே, கோடி கோடி நன்றி. நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி. மறவாமல் நினைத்த தேவனுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காய் தடைகளை எல்லாம் நீக்கி போட்டீரே ஆண்டவரே, நன்றி அப்பா. எபினேசராய் மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்த வல்லவர் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே எழும்பி நின்று ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே தேவன் மறப்பதில்லை, ஆனால் நாம் அவரை மறந்து போகிறோம். அதனால தான் நமக்கு நம்முடைய வாழ்வில் இஸ்ரவேலரை போல உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என்னை மறந்து போனீர்கள். நாம் நம்மை ரட்சித்த அந்த தேவனை அநேக வேளைகளிலே நாம் மறந்து போகிறோம். அநேக காரியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் வழியாய் போகும்போது அது மனிதனுக்கு உள்ள நார்மலான ஒரு நேச்சர், மறந்து போவது. நாம் அதே கேட்டகரியில் நம்ம ஆண்டவரையும் மறந்து போகிறோம், அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் மறந்து போகிறோம். அநேக வேளைகளில் அப்படி இருந்த போதும் அங்கே தான் அந்த கிருபையை ருசித்த எத்தனை பேர் உண்டு? ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன பிறகு ஆண்டவரே எத்தனையோ முறை உம்முடைய அன்பின் கயிறினால் என்னை இழுத்து கொண்டீர். ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு ஓசியாவில் என்று நினைக்கிறேன். ஓசியாவில் 2வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் இப்படி இருக்கிறது: ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி. அநேக வேளைகளிலே வனாந்திரம் போன்ற காரியங்கள் ஏன் தெரியுமா? இந்த வசனம் இப்படி இருக்கு: நான் அவளுக்கு நயங்காட்டி, ஆசை காட்டி வனாந்திரத்துக்கு கூட்டிட்டு போய் அவளோடு பட்சமாக பேசுவேன். ஏன்னா நல்லா செழிப்பாக எல்லாம் இருக்கும்போது மனுஷன் ஈஸியாக ஆண்டவரை மறந்துடுவான். ஏன்னா எல்லாம் தேவைக்குள்ளது எல்லாமே இருக்குது. ஒரு பேச்சுக்கு மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே அப்படியே இருந்துட்டுருப்பான். ஆனால் சில நேரத்தில் வனாந்திரம் போல சூழ்நிலை வரும் பாருங்க, குடிக்க கூட தண்ணி இல்லை. அந்த வேளையில் தான் மனுஷன் தேடுவான். ஆண்டவர் எப்படி தெரியுமா? போனால் போட்டோம், நான் ஜீவனை கொடுத்து மீட்டேனேன்னு விட்டுறது இல்லை பாருங்க. திருப்பி அவர் நயங்காட்டி ஆசை காட்டி அவரே வனாந்திரத்துக்கு கூட்டிகிட்டு போவாராம். அவரே கூட்டிகிட்டு போய் ஆசையாய் பேசுவாராம். ஹல்லேலூயா. ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த வனாந்திரம், ஏன் தெரியுமா? நீ மறந்து போனாய், ஆனாலும் நான் உன்னை அன்பின் கயிற்றால் இழுத்து கொண்டபடியினாலே, நான் உன்னை மறவாதபடியினாலே, நான் உன்னை இன்றும் நினைத்திருப்பதினாலே நான் தான் உன்னை நயங்காட்டி அழைத்து கொண்டு வந்தேன்.
அதுக்கு அடுத்த வசனம் அப்படி சொல்லுகிறது, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டத்துகளையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். நான் வனாந்தரத்துக்கு கொண்டு போனது உன்னை தண்டிப்பதற்காக அல்ல. எப்படியாவது வனாந்தரத்திலாவது நீ என்னை தேட மாட்டாயா, என்னோடு கூட மீண்டும் உறவாட மாட்டாயா, நடக்க மாட்டாயா என்கிற ஆசையிலே நயங்காட்டி ஆசை காட்டி உன்னை இழுத்து கொண்டேன். உனக்கு ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் கொடுப்பேன். என்ன ஆண்டவர் தெரியுமா? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. கேளுங்க ஒரு நிமிஷம். எப்ராயிமே, எப்ராயிமுடைய பாவம் ரொம்ப பெரியது. ஆண்டவருடைய அன்பின் கயிறுனால இழுத்ததுனால சொல்லுகிறார், உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன். அல்லேலூயா. அந்த அன்பின் கயிறுனால இழுத்த ஆண்டவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். அவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவரிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் கைவிடுவதில்லை. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து. நன்றியோடு சொல்லுங்க. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி. நன்றியோடு சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நீ எனக்குரியவன் அல்லவோ, நீ எனக்குரியவன் அல்லவோ. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்.
ஆராதனா 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 ஆராதனா. நன்றி இயேசுவே. ஆராதனா 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 ஆராதனா. நன்றி இயேசுவே. நம்மை கைவிடாத தேவனுக்கு, நம்மை மறவாத தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கயிற்றினால் எங்களை இழுத்து கொண்டபடியினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன நாட்களிலும் எங்கள் மேல் நினைவாயிருந்தீர் என்பதற்கு உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிரப்பியிருப்பதை ஆண்டவரே சாட்சி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இமைப்பொழுது என்னுடைய முகத்தை மறைத்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. எப்படிங்க பெற்ற தாய் தன் பிள்ளையை மறக்க முடியும்? ஒருவேளை மறந்தால் கூட நான் மறப்பதில்லை என்று வாக்குரைத்ததே. அவர் மறப்பதில்லை. நல்ல தகப்பனாய் தோளிலே சுமக்கிறவர். அநேகம் வேளைகளிலே நாம் அவரை நினைத்து கொண்டிருந்ததினால் அல்ல நாம் கடந்து வந்தது. அவர் நம்மை மறவாமல் நினைத்தபடியினால், தகப்பனாய் தோளிலே சுமந்தபடியினாலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேகம் வேளைகளிலே நம்மை தேற்றுவதற்கு யாராவது உண்டா என்று நினைத்த போதெல்லாம் கடந்து வந்த பாதையில் ஒரு தாயை போல நம்மை தேற்றின அந்த கரத்தினாலே தான் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறோம். நல்ல நண்பனாய், ஊற்ற தோழனாய் கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவருக்கு நன்றி சொல்லாமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவா உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. என் தந்தையே உந்தயவா தாண்டினேன் வனாந்திரத்தை. உள்ளத்துல சொல்லுங்க, ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலு. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவா உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன் உயிருள்ளவரை
தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீரருகினிலே. நான் அநாதையாய் அலைந்ததில்லை, அன்பர் நீரருகில். நன்றியோடு சொல்லுங்க, ஸ்தோத்திரமே 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 மறவாமல். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை மறவாத தேவனுக்கு ஆண்டவரை மறவாமல் நன்றி செலுத்த, ஸ்தோத்திரம் செலுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக. நீர் எங்கள் மேல் எப்போது நினைவாயிருக்கிறீர் என்கிற அந்த உறுதி ஆண்டவரே, உம்மை ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நிறைவாயிருப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் மறந்து விட மாட்டீரப்பா. எங்களை தாழ்வில் நினைத்தவர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கும் போதும் நீர் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறீரப்பா. ஆனால் நீர் எங்களை நடத்துகிற பாதைகளை நாங்கள் உம்மை மறந்து போகாதபடிக்கு எப்போது நன்றி உள்ளவர்களாய், உம்மை அறிந்தவர்களாய், எப்போது உம்மேல் நினைவாயிருக்கும்படியாய் எங்களுக்கும் கிருபை தந்து நடத்துவீராக. இந்த ஆராதனை மூலமாய் வந்த எல்லா துதியும் மகிமையும் ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வனாந்தரமான பாதை வழியாய் கடந்து செல்லும் போதும் தகப்பனே, உம்மை மறவாதபடிக்கு நீர் நினைத்திருக்கிறீர் என்கிற உறுதியோடு கூட தகப்பனே, உம்முடைய தோளிலே இருந்து இந்த வனாந்தரத்தை கடக்க செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்து என்ன தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வந்தார்களோ அவைகளை ஆண்டவரை நீரே ஆசீர்வதித்து நிறைவாக்கி சமாதானத்தோடு அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். கூடுகை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ள எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தயவாய் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாகவும் ஆண்டவரை ஆராதிக்கிற எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் தியானத்திற்காக நாம் கடந்த முறை முடித்த அந்த பகுதியில் இருந்தே அப்படியே தொடர்ந்து போகலாம் என்று விரும்புகிறேன். போன வாரத்தில் என்ன படித்தோம் சொல்லுங்க? மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், அதுலேருந்து திருப்பி அப்படியே தொடர்ந்து போகலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். மனம் திரும்புதல் எப்படி நமக்கு தெரியுமா? நாம் உண்மையாய் மனம் திரும்பினால் வாழ்க்கையில் என்ன வெளிப்படும்? கனி. மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்கிற வசனத்தை நாம் தியானித்தோம் கடந்த முறை. நான் அதிலிருந்தே துவங்கி போக விரும்புகிறேன். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று ஆண்டவர் பிரசங்கத்தை துவக்கும் போது, அவருடைய ஊழியத்தை துவங்கும் போது மாத்திரமல்ல பேசினது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எடுத்து பார்க்கும் போதும், யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் எடுத்து பார்க்கும் பொழுதும், அநேக முறை சுவிசேஷங்களில் மீண்டும் மீண்டுமாய் வருகிற ஒரு காரியம், நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இன்னொரு வார்த்தை, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆண்டவர் அநேக முறை ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயிலிருந்தே சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 3வது அதிகாரத்தில், மத்தேயு 3வது அதிகாரத்தின் 8 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3:8 யோவான் இப்படி சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 10வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அதே போல மத்தேயு 7வது அதிகாரத்தில் 17வது வசனத்தும் 18வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். 19வது வசனம் வாசிக்கிறேன், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இது யார் சொல்லுகிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்தின் 15வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். யோவான் சுவிசேஷத்தின் 15வது அதிகாரம், இது சொல்லுகிற நேரமும் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை துவங்கும் போது சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் பஸ்கா என்று சொல்லுகிறோம், இந்த புனித வியாழன் என்று சொல்லுவோம்ல, இறுதி அந்த பாஸ்ஓவர், அந்த திருவிருந்து, அதை முடித்து விட்டு இன்னும் கொஞ்சம் மணி நேரங்கள் தான் இருக்குது. கொஞ்சம் மணி நேரத்தில் யூதாஸ் இப்போ ஆட்கள், போர் சேவகர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இயேசுவை கைது பண்ணி சிலுவை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விடுவார். அது 14வது அதிகாரம் முடியும் போது இப்படி முடிகிறது. யோவான் 14 முடியும் போது இப்படி, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு அங்கே அந்த மேல் வீட்டு அறையில் எல்லாம் முடித்து விட்டு சீஷர்களையும் கூட்டி விட்டு இப்பொழுது அந்த தோட்டத்திற்கு போகிறார். தோட்டத்திற்கு போய் இனி திரும்பி அவர் இங்கே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா அங்கேருந்தே யூதாஸ் கொண்டு வருகிற ஆட்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் கடைசி இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருக்கு சீஷர்களோடு சில காரியங்களை பேச வேணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூடவே இருந்துட்டு இனிமேல் ஏதோ கிளம்பி போகிறாங்க. சப்போஸ் அவங்கள இனிமேல் பார்க்கவே மாட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் எந்த விஷயத்தை பேசுவோம்? நம்ம எது ரொம்ப முக்கியமோ, எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமோ அதை தான் அந்த நேரத்தில் சொல்லுவோம். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்திலையும் பாருங்க, அவர் சீஷர்களுக்கு 15வது அதிகாரத்தில் சொல்ல துவங்குகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் வாசிக்கிறேன். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 2வது வசனம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருக்கு நான் சொல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் மெய்யான திராட்சை செடி. என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு போவதற்கு முன்பாக சீஷர்களுக்கு அந்த ராத்திரியிலே ஒரு காரியத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் அது எவ்வளவு முக்கியமான செய்தியாக இருக்க வேண்டும். நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போதும் நாமெல்லாம் அப்படி தான் எடுத்துக்கணும். அது எவ்வளோ முக்கியமான வசனம் பாருங்கள். இந்த காஸ்பல்ஸ், இந்த சுவிசேஷங்கள் வாசிக்கும் போது ஒரு தடவை இல்லைங்க, இது திருப்ப 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 வந்துட்டே இருக்கும். நீங்கள் வாசித்து பாருங்கள். நல்ல கனி கூடாதது, கனி இல்லாதது வெட்டி அக்னியில் போட்டுருவாங்க. அதெல்லாம் சேர்த்து எரிகிற அக்னியில் போடப்படும். அதெல்லாம் கெட்டி வச்சு தூக்கி போட்டு, யார் சொல்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது இதெல்லாம். அப்போ அவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு முறை வந்தாலே, ஒரு வார்த்தை சொன்னாலே அது எப்படி நிறைவேறாமல் போகாது, கண்டிப்பாக நடக்கும்.
அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையில் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் அவர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது எவ்வளவு எச்சரிக்கையோடு இருக்க வேணும் பாருங்க. அப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், என் பிதா திராட்சை தோட்டக்காரன், நான் திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள், என்னிலே நிலைத்து இருக்கணும். அதில் பிதா 2 வேலை செய்கிறார். 2மே வெட்டுறது தான். ஆனால் 1 வெட்டுறது எப்படின்னா, அது அந்த செடியிலிருந்து முற்றிலுமாய் வெட்டப்பட்டு போய்விடும். அது அக்னியிலே போடுவதற்காய் வெட்டப்படுவது. இன்னொன்று வெட்டுகிறார். எதற்கு? அது இன்னும் நிறைய கனி கொடுப்பதற்கு. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செடி இருக்கும்போது அந்த செடியை பராமரிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரே மரத்தில் ஒரு கிளை அப்படி காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அதை வெட்டி போட்டுருவாங்க. அந்த 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 கிளை அவ்வளோதான், அது உடஞ்சி போச்சு. அதுலேருந்து இனிமேல் கனி வராது. அது அப்படி இருந்துன்னா ஒருவேளை இருக்கிறதையும் கெடுத்துரும், அதை வெட்டி போட்டுருவாங்க. ஆனால் கனி வருகிற கிளையில் என்ன பண்ணுவாங்க இந்த தோட்டக்காரர்? அது இன்னும் நிறைய கனி வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க? இந்த காஞ்ச இலை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி, அதை வெட்டும்போது அந்த 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 கிளைக்கு தோணும், வலிக்கும், எப்படியும் வலிக்கும், அது எதுக்கு வெட்டி விடணும்? நல்லா தானே வளர்ந்துட்டுருக்கேன். இல்லை, நீ இப்படியே வளர்ந்துட்டு போயிட்டு இருந்தேன்னா இன்னும் நிறைய கனி வராது. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாய் வரும்போதும் ஆண்டவர் நம்மை வெட்டி வெட்டி, இந்த எப்படி இந்த தோட்டக்காரர் வெட்டி வெட்டி அழகாக, அவருக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள். அது வெட்டும்போது அவருக்கு எண்ணத்தில் அவருக்கு ஆசை என்ன இருக்கும் தெரியுமா? இந்த இடத்த நான் வெட்டி விடும்போது அதில் இன்னும் நிறைய கனி வரும். இப்போ 1-2 கனி தான் வருது, அது இன்னும் வளரும் போது வெட்டி வெட்டி விடும்போது இன்னும் நிறைய கனி வரும். ஆண்டவர் அப்படித்தான் நம்மையும் உருவாக்குகிறார். நாம் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே வளரும்போது கூட பாருங்கள், அநேக வேளைகளில் நாம் விரும்பாத, நமக்கு வேதனை உண்டாக்குகிற, நம்முடைய சுயத்தை சாகடிக்கிற அநேக காரியங்கள் வரும். எப்பவுமே வெட்டப்படுதல் என்பது வேதனைக்குரிய காரியம். வெட்டின உடனே எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அப்படி யாரும் எடுக்க மாட்டோம். நம்முடைய சுயம் சாவது என்பது, வெட்டப்படுவது என்பது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. அதனால தான் நம்மளை ஆண்டவர் அதில் உடைத்து உருவாக்குவார். அது எல்லா மனிதனுக்கும் காமனான ஒரு காரியம். அங்கே தான் நம்முடைய பெருமை, நம்முடைய மேட்டிமை, நாம் சுயம் சார்ந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒன்றாய் மாற்றி மாற்றி மெதுவாக. அவர் நல்ல தோட்டக்காரர். கொஞ்சம் கனி வருதுன்னு தெரிஞ்சால் கூட அவர் கொஞ்ச நாள் இருந்து விட்டு மெதுவாக என்ன வேணுமோ கொடுத்து மெதுவாக லைட்டாக வெட்டி, அதை எதுக்கு எப்படி உரம் போடணுமோ அதெல்லாம் அவர் அழகாக பார்த்துப்பார். அதெல்லாம் பண்ணினாலும் அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? எப்படியாவது கனி வந்து விட வேண்டும், கனி வந்து விட வேண்டும், கனி வந்து விட வேண்டும். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கனி இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவத்திலே பரவாயில்லைங்க, நாங்கள்லாம் பாவிதாங்க, அவர் இரத்தத்தால் எப்படியோ மீட்கப்பட்டுட்டோம், இந்த மாதிரி இந்த பொய்யான தாழ்வு மனப்பான்மை இருக்குது பாருங்க, அது தாழ்மை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதம் ஒரு நாள் அப்படி சொல்லலை. ஆண்டவர் மீட்கப்படுறது வரைக்கும் தான் பாவி. ஆண்டவர் இரத்தத்தினால மீட்கப்பட்டு அவர் என் பிள்ளைன்னு வந்ததுக்கப்புறம் திருப்பி போய் அதே மாதிரி அழுக்கான கந்தத்தை போட்டு நான்லாம் பாவியப்பா, நாங்கள்லாம் இப்படியே தான்ப்பா, எங்களால் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி சொல்லலை. நான் தோட்டத்தில் நான் வச்சு நாட்டப்பட்ட மரமாக இருந்தால் நான் கனி தேடுவேன். நான் கனி தேடும்போது இலையை வச்சு நல்லா அந்த அத்தி மரம் மாதிரி இலை நல்லா அடிச்சுட்டே இருக்கும். ஆண்டவர் தேடும்போது கனி இல்லை அப்படின்னு அவர் என்ன செஞ்சாராம்? சபிச்சாராம். அதில் உன்கிட்ட நீ கனியே வராமல் போயிடட்டும். அப்போ நமக்கு நன்றாய் தெரியணும், ஆண்டவர் கனியை எதிர்பார்ப்பது அது கண்டிப்பாய் கனி வர வேண்டும் என்பதற்காய். கனி என்பது என்ன? நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்போ ஏதோ ஒரு கனி நான் கொடுத்தால் போதும் என்பதல்ல ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஒரு தோட்டக்காரன் ஒவ்வொரு மரத்தை அவருடைய தோட்டத்தில் வைக்கும் போதும் அவருக்கு ஏதாவது தோட்டக்காரன் இந்த மரத்தை வச்சுட்டு அதில் என்ன கனி வரும் பார்க்கலாம் அப்படி வச்சுருப்பாங்களா? அவர் வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. அவர் காலையில் எழும்பி படுக்கும்போதெல்லாம் அந்த தோட்டக்காரனுக்கு நினைவில் என்ன இருக்கும்? என் மரம் பத்திரமா இருக்குதா? காற்று அங்கே அடிக்கும்போது அந்த அவருக்கு நெஞ்சில் பிடிக்கும். அவர் சொல்லுவார், ஐயோ என் மரம் பத்திரமா இருக்குதா, இல்லை ஏதாவது பறவை ஏதாவது தட்டிட்டு போயிடுச்சா, இல்லை வேறு ஏதாவது ஏதாவது தொட்டு, அவரோட மனசு எல்லாமே அதில் தான். அப்போ அவர் ஒரு மரத்தை நடும்போது அவருக்கு எதிர்பார்ப்பு என்ன? ஒரு மாமரம் நட்டு விட்டு நாளைக்கு அதுலேருந்து எப்படியாவது பலாமரம் வருதா பார்க்கலாங்கிறது இல்லை அவருடைய எண்ணம். அவருடைய எண்ணம், அவருக்கு தெரியும் அது மாமரம், அதுலேருந்து மாம்பழம்தான் வரும்.
அப்போ தேவன் ஒரு நல்ல மரத்திலிருந்து நல்கனிகளை மட்டும்தான் விரும்புவாரே தவிர, தேவன் தோட்டத்துக்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராகன்னு சொல்லும்போது நம்ம சர்ப்ரைஸாக புதிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவருக்கு தெரியும், அவர் எதிர்பார்க்கிற கனிகள் உண்டு. என்ன அந்த கனி? கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இங்க பாருங்க, 2 விதமான நல்ல மரம் நல்ல கனி, கெட்ட மரம் கெட்ட கனிகள் சொல்லிவிட்டு கலாத்தியர்ல 2 விதமான கனிகளையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவனே என்று சொல்லி அங்க ஒரு லிஸ்ட். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சூனியம், பகை, விரோதம், கோபம், சண்டை, எல்லாம் பொறாமை, கொலை, எல்லாமே எதெல்லாம் மாம்சத்தின் கிரியையோ அதெல்லாம் அடக்கப்பட்டு, அப்படி சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்கிறது ஆவியின் கனியோ அப்படின்னு சொல்லி அந்த 9 காரியத்தை சொல்லப்படுறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனின்னா என்னங்க, ஃப்ரூட்னா என்ன அப்படின்னா, உள்ள என்ன இருக்கிறதோ அதனுடைய வெளிப்பாடு தான் கனி. ஒரு மரம் ஹெல்த்தியாக இருக்கு, மரத்துக்குள்ள என்ன இருக்கிறதோ அதன் பலன் தான் கனி. அதனால தான் நம்ம வேலை செய்யும்போது அதை எப்படி சொல்லுவோம், நம்ம வேலையின் முதற் பலன் என்று சொல்லுவோம். மரத்தில் கிடைக்கிற முதற் பலன், அதோட எஃபர்ட், அது எப்படி பலன் கொடுக்குதுன்னு பார்க்கறது தான் கனி. அப்போ மாம்சம் உள்ளே கிரியை செய்யும் போது மாம்சத்தின் கிரியைகள் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு எதிர்மறையானது தான் ஆவியின் கனி. அப்போ ஆண்டவர் இதில் விரும்புகிற கனி என்னவென்று பார்த்தால் ஆவியின் கனி. ஏனென்றால் அவர்தான் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வைக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாரானால் அதன் வெளிப்பாடு ஆவியின் கனியாய் வெளியே வர வேண்டும். நான் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பரிசுத்தாவின் கனி என்னிலே இல்லவென்றால் நாம் எந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டோம் என்று நாம் நம்மை சோதித்து பார்க்கணும். யோசித்து பாருங்க, ஒரு ட்ரீ வந்து ஒரு மரம் சும்மா நின்றுட்டு அதற்கு பேச முடியும். அது சொல்லுது, இல்லைங்க எனக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இருக்கிறார், நான் அதனால அவரோட கனி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்குது. அது நல்ல இலையெல்லாம் நல்லா வளருது, நல்லா காற்றடிக்கும் போது நல்லா பச்சையாக எல்லாம் சத்தமெல்லாம் போட்டுகிட்டே இருக்குது. வெளியில் தூரத்துலேருந்து பார்க்கவங்களுக்கும் நல்ல செழிப்பான மரம் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த தோட்டக்காரர் பக்கத்தில் வரும்போது ஒரு கனி கூட இல்லைன்னா அந்த மரத்தை வச்சுட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த மரம் எவ்வளவுதான் நான் எனக்குள்ள அந்த ஆவி இருக்கு, அந்த பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொன்னாலும் அந்த தோட்டக்காரனுக்கு அதை நம்ப முடியாது. தோட்டக்காரன் என்ன சொல்லுவாரு? இல்லை இல்லை. அது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கனி இல்லை, கனி இல்லை. ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இறுதி நாளில் அங்கே வரும்போதும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் வந்து மத்தேயு 7வது அதிகாரத்தில் அதுவும் இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களாம், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும், அது பண்ணணும், இது பண்ணினோம் எல்லாம். ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை நான் அறியேன். அதுக்கு முன்னாடி தான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீங்கள் அவர்கள் கனிகளை வைத்து அறிவீர்கள். அப்படி சொல்லிட்டு தான் ஆகையால் அநேகர் வந்து இறுதி நாளில் அப்படி சொல்லுவாங்க. எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்க. நம்ம சபையில் சும்மா வந்துட்டு போகிறதுனால பைபிள் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிறார். நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகியிருக்கணும், என்ன வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்க, தன்னைத்தான் நிதானித்து ஆராய்ந்து பார்க்குறவன் ஆக்கினைக்கு தப்பிக்கொள்ளுவான். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ நம்ம சும்மா இந்த எமோஷ்னலாக ஆண்டவரே உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன், நீங்கள் தான் எல்லாம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வசனத்தை கோட்டை விட்டுறக்கூடாது. வசனத்தின்படி நடக்கிறவனுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவனுக்குரிய பலன் நான் வரும்போது என் கூட வருது. அப்போ ஆண்டவருக்குள்ள வருகிற எல்லாருக்குள்ளும், பரிசுத்த ஆவியானுடைய கிருபை பெற்ற எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் கனி வெளிப்படுமானால், ஏன் நாம் பார்க்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆகட்டும் சரி, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஆகட்டும் சரி, ஆவியின் கனியை பார்ப்பது மிகவும் அரிதான காரியமாய் மாறி போவதற்குள்ள காரணம் என்ன? நான் என் வாழ்க்கையிலேருந்து 2 காரியத்தை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் ஆவியானவருடைய கனி, ஆவியின் கனி வெளிப்பட தாமதம் அல்லது வெளிப்பட
முடியாததற்கான காரியம் என்னவென்று நான் என்னை ஆராய்ந்து பார்க்கும்போது என் வாழ்க்கையிலேருந்து படித்த 2 காரியத்தை நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். முதலாவது காரியம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 15வது அதிகாரத்துக்கே திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னார், 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நான் ஆண்டவரே உம்மை போல மாற, கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வந்தா கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதுதான் அழைப்பே. எல்லா மனுஷன், நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், நம்மளுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. எல்லாருக்கும் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு நாள் போக போக கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வரும்போனும், அவர் வரும்போது அவரை முகமுகமாய் தரிசிப்போம், நான் அவருடைய சாயலாய் மொத்தமாக மாறிடும். அதுதான் அழைப்பே. ஆனால் என்னன்னா, நாம் எத்தனை பேர் சர்ச்சிலே ஆகட்டும், வீட்டிலே ஆகட்டும், இல்லை நீங்கள் உலகத்தில் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் இந்த ஆட்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே இவங்கள மாதிரி நான் கிறிஸ்துவ அவங்கள பார்த்தேன், அவங்கள மாதிரி நானும் மாறணும் அப்படின்னு எத்தனை பேரை நம்ம வாழ்க்கையில் மொத்தத்தில் பார்த்துருப்போம்? சொல்லுங்க, உண்மையாக சொல்லணும். கூடி போனால் ஒரு கையில் இருக்கிற விரல் வச்சே எண்ணிடலாம். யாரை வெளியிலேருந்து பார்த்தாலும் நமக்கு ரொம்ப நல்லவங்களா சூப்பராக தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் கொஞ்சம் பழக தெரியும், அவங்களும் நம்மளை மாதிரி தான், அவங்களும் நம்மளை மாதிரி தான், எல்லாம் அப்படியே தான். அதற்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? முதலாவது காரியம், ஆண்டவர் சொன்னார், நான் செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும், தனியாக நீங்கள் கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், நீ கொடியாக இருக்கிறதுக்கு பதிலாக நீ செடியாக இருக்க ஆசைப்படுற. அதுதான் ஃபஸ்ட்டு. உனக்கு கனி வராததுக்கு காரணமே என்ன தெரியுமா? நீ கொடியாக இருக்கிறதுக்கு பதிலாக நீ செடியாக இருக்க. உனக்கு கனி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்ன செய்கிற? நீயா கனி கொடுக்கறதுக்குள்ள பிரயாசங்களை எடுக்கிற. அது புரியும்படியாக சொல்கிறேன். ஒரு மரத்தில் எப்படி ஒரு கிளை இருக்கிறதோ, கிளை கனி அதுவாக ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது. அந்த மரத்தில் சேர்ந்துருந்தால் மட்டும்தான் அந்த மரத்திலிருந்து அதற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைத்து அதிலிருந்து வருகிற வெளிப்பாடு மட்டும்தான் கனி. அந்த கிளை தனியாய் ஒரு கனியை கொண்டு வர முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது, எப்படி ஒரு மரம் ஒரு காலம் எடுத்து ஒரு பூ வந்து, ஒரு மொட்டு வந்து, ஒரு பூ வந்து, அதுலேருந்து ஒரு காய் வந்து, அதுலேருந்து ஒரு பழம் வருமோ, அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் வந்து கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கும் போதும் நாம் கிறிஸ்துவின் கனியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கால அளவு உண்டு. கிறிஸ்துவுக்குள்ளே வந்து விட்டேன், அடுத்த நாள் புது சிருஷ்டியாக ஆகிவிட்டேன் அப்படின்லாம் வசனம் சொன்னால் கூட நாம் உண்மையிலே புது சிருஷ்டியாகி அடுத்த நாளில் நம்முடைய கனிகள் வெளிப்படுவது இல்லை. உண்மையாக மாதிரி ஒத்துக்கணும். பைபிள் அப்படி வசனம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா யதார்த்தம் இல்லாமல் சும்மா ஏதாவது அடித்து விட்டுறக்கூடாது. நம்ம சர்ச்சுக்குள்ளே இருக்கணும், நமக்கே சொல்லிக்கலாம், உண்மையாக சொல்லிடுவோம். அடுத்த நாள் யாரும் பெருசாக கிறிஸ்துவ மாதிரி மாறுறது கிடையாது, யாரும் மாற முடியாது. ஆண்டவர் அதான் இயற்கையாகவே நமக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு மரத்துலேருந்து கனி வரணும்னா அதுக்குள்ளே கால அளவு இருக்குது, அதுக்குள்ளே சீசன் இருக்குது. ஆனால் அதே போல தான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் வரும்போதும் கிறிஸ்துவின் கனி என்னிலே வெளிப்படுவதற்கும் அதற்குள்ள கால அளவு இருக்கிறது. அதே போல் பாருங்கள், ஒரு கிரவுண்டு சும்மா இருக்குதுன்னா கொஞ்ச நாள் அதில் யாருமே போகாமல் இருந்தால் நிறைய செடி வளர்ந்துடும். ஆனால் அதில் யாராவது என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? சும்மா இருக்க லேண்டில் போய் நல்ல மாம்பழமும் வாழைப்பழமும் பலாப்பழமும் அழகாக வளர்ந்து கனி கொடுக்குற மாதிரி ஏதாவது லேண்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு லேண்ட்லேயும் வராது. ஃபுல்லாக தேவையில்லாத முள், தேவையில்லாத செடி, எல்லாம் தேவையில்லாத வீடு எல்லாம் சும்மா வளர்ந்துடும், அது யாருக்குமே வேண்டாம். ஆனால் அதே லேண்டை ஒரு நல்ல தோட்டக்காரர் கையில் கொடுக்கும்போது அவர் என்ன செய்கிறார்? ஃபஸ்ட்டில் எல்லாத்தையும் எடுத்து மாற்றுறார். அதுக்கப்புறம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நல்ல கனி வர்றதுக்கு அந்த தோட்டக்காரன் வேலை செய்யணும், அதுக்கு அந்த லேண்டு இடம் கொடுக்கணும்.
எந்த லேண்டும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எங்கேயாவது பாருங்கள், சும்மா அழகான தோட்டம் மாதிரி அடுத்த நாள் சும்மா வேற எங்கேயாவது வருமா தனியாக தானா? ஒரு இடத்துலையும் வராது. ஒரு சின்ன தக்காளி செடி வீட்டில் வச்சுட்டு தக்காளி வரணுன்னாலே எவ்வளோ பாடுபடணுங்க. அப்போ ஒரு நல்ல தோட்டத்துலேருந்து கனி வரணும்னா எவ்வளோ வேலை செய்யணும். அப்போ அந்த தோட்டக்காரர் என்னிடத்திலே வந்து வேலை செய்வதற்கு ஒரு காலை அளவும் இருக்கிறது, அந்த வேலை செய்வதற்குள்ள இடமும் நான் கொடுக்கணும். இது நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும்ல, நாமே ஒரு கனியை உருவாக்கிறோம். அது எப்படிப்பட்ட கனின்னு சொல்கிறேன், புரியும்படியாக சொல்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் டைம் வரும் பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வீட்டில் இருக்கும். ஒரே ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் ஆப்பிள் இருக்கும், இன்னொரு சைடில் ஆரஞ்சு இருக்கும், என்ன ஸ்ட்ராபெரி இருக்கும். அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி சுற்றி ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். திடீர்னு கிறிஸ்மஸ் டைம் வரும்போது திடீர்னு ட்ரீ வந்துடும். ட்ரீயில் பார்த்தா சுற்றி சுற்றி ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் வெளியிலேருந்து பார்க்க சூப்பராக இருக்கும், பக்கத்தில் போய் தொட முடியாது, வாயில் வைக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. சர்ச்சுக்கு வரும்போது திடீர்னு ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு எல்லாம் மேலே தூக்கி போட்டுட்டு வந்து நின்றுருவோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்படி வந்து நின்றுவோம். தூரத்துலேருந்து பார்க்கவங்களுக்கு அப்படியே தோணும், எப்பா என்ன சாந்தம், என்ன அன்பு, என்ன விசுவாசம், என்ன பொறுமை. எல்லாம் வேஷம், பிளாஸ்டிக். உண்மையை சொல்லுங்க, வரும்போது யாராவது வீட்டுக்கு வந்துட்டா போதும், அது வரைக்கும் சட்டி எடுத்து அடியாக இருக்கும். யாராவது வந்த உடனே எப்படி இருக்கும் பாருங்க, வந்த உடனே அன்பு, சந்தோஷம். அந்த அந்த ஆப்பிள் எடுங்க, ஆப்பிள் எடுங்க, ஆரஞ்சு எடுங்க, எல்லாம் மேலே தூக்கி போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வந்து நின்றுரும். அப்படியே புதுசாக வரவங்களுக்கு வீடு பார்த்தோன்னு தோணும், அப்பா ஆவியின் கனி. அவர் பக்கத்தில் வந்தால் தோணும், தொற்றாதீங்க பிளாஸ்டிக். நம்மள்கிட்ட கனி உருவாவதற்கு முடியாத காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் காத்திருந்து ஆண்டவர் உருவாக்குவார்ங்கிற அந்த காரியத்தை விட்டு விட்டு இது வேலைக்கு ஆகாது, யாராவது என்ன பார்த்தா இவன் எல்லாம் கிறிஸ்டியனான்னு சொல்லிடுவாங்கங்கிற அந்த ஒரு நம்ம எல்லாம் ஆண்டவரை காப்பாற்றுறதுக்கு ஓடுற ஆட்கள். நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார்னு நான் வந்தால் நமக்கு என்ன தெரியுமா தோணும், ஐயோ யாராவது என் கேரக்டரை பார்த்துட்டு இவனா கிறிஸ்டியன், இவனா பாஸ்டர் பையன், இவனா சர்ச்சுக்கு போகிறான் அப்படின்னு என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை காப்பாற்ற போகிறேன். அதனால வெளியில் போனோன்னா சாந்தம். யாராவது என்ன சொன்னால் மனசுக்குள்ளே திட்டி தீத்துட்டு வெளியில் சிரிச்சுட்டு அப்படியே வந்துடுவேன். ஏன்னா ஆண்டவரை யாரும் குறை சொல்லிடக்கூடாதோ, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா. ஆண்டவர் சொன்னார், நீ கொடி, நீ செடியாக இருந்தேன்னா உன்கிட்ட பிளாஸ்டிக் ஃப்ரூட்டு மட்டும்தான் இருக்கும். நீ ஒன்னால் கனி தர முடியாது என்பதை நீ ஃபஸ்ட்டில் எப்போ புரியுறியோ அப்போதான் இந்த ஆக்டிங் எல்லாத்தையும் விடுவேன். நமக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டில் 1-2 தடவை சும்மா அப்படி ஓடி போய் அவசரமாக ஆண்டவருக்கு மற்றவங்கள்ட்ட காட்டுறதுக்காக அப்படி பண்ண தொடங்கணும். அப்புறம் பார்த்தா நமக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, பரவாயில்லையே இது கம்ஃபர்டபுளாக இருக்கு, அப்படியே இருந்துக்கலாம். ஆனாலும் வெளியே பார்த்தா ஆவியின் கனி நிரம்பி வழியும், சர்ச்சுக்கு போனால் நிரம்பி வழியும். அதனால தான் சிலவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லும்போது அவங்க ஹஸ்பண்டு ஒய்ஃப்ட்டு தனியாக போய், பரவாயில்லையங்க உங்கள் ஃபேமிலியில் அவர் ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியோ அப்படின்னு சொன்னால் அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்து பாருங்க. நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி? நமக்கு அதுதான் வெளியே வரும்போது நாமே நமக்குள்ள கனிகளை எல்லாம் பிளாஸ்டிக்கில் உருவாக்கி வச்சு கொண்டு வந்து அப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நல்லா ஆடிட்டு எல்லாரும் பார்த்தா, அப்பா ஒரு சர்ச்சு ஃபுல்லாக யோசித்து பாருங்கள், லாஸ்ட்டில் ஆண்டவர் வந்து இப்படி நடந்து போய் இப்படி திரும்பி வரும்போது பிளாஸ்டிக்கை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ எவ்வளோ சங்கடமாக இருக்குங்க, எவ்வளோ வேதனையான விஷயமா இருக்கும் பாருங்கள். நமக்கு என்ன ஆயிடுச்சு, அது கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு. கம்ஃபர்டபுள் ஆனவுடனே என்ன பண்ணோம், இனி எங்கே போய் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, உண்மையான கனி வர்றதுக்கு அதுக்கு யார் இடம் கொடுக்க போகிறான்னு சொல்லி நம்மளே மரமாக அப்படியே நிற்க பழகிட்டோம். அதுதான் முதல் காரியம் நான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது. உனக்கு கிளையாக இருக்கிறதுக்குள்ள பொறுமையும் இல்லை, நான் உன்கிட்ட வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்குள்ள தாழ்மையும் இல்லை. உனக்கு என்ன, வேற யாராவது ஏதோ சொல்லிடுவாங்களோ, உடனே நீ உனக்கு நீயே கனியை உருவாக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் காட்டி நல்ல பேரை வாங்கிட்டு என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்றை அழிச்சிட்டு, உண்மை உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று பிரித்தெடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார்,
எனக்காக நீ பெரிய இந்த மாயமாலம் காட்டியெல்லாம் தேவை கிடையாது. உன் இருதயத்தை கிழிச்சிட்டு உன் உள்ளத்தில் பார்க்கும்போது நீ உன்கிட்ட கனி இல்லையா, போய் அழு. ஆண்டவரே என்கிட்ட கனி இல்லை, கனி இல்லாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும்ங்கிற வார்த்தையை நான் படித்து விட்டு என்கிட்ட கனியும் இல்லாமல் நான் சந்தோஷமாக படுத்து தூங்கிடுவேன்னா அந்த வார்த்தைக்கு நான் எவ்வளவுதான் கனம் கொடுக்கிறேன். வாசிக்கும் போதெல்லாம் வசனங்கள் மனப்பாடமாய் தெரியும். நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் மாத்திரமே என்னிடத்திலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கும்போது நான் சந்தோஷமாய் படுத்து ஒரு பிரச்சனை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கேன்னா அந்த கிளைகள் வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படும் என்பதற்கு நான் அதை பெருசாக எடுக்கவே இல்லைங்க. நான் அதற்கு பயப்படவே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாய் வரும்போது உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன, ஆண்டவரே எனக்கு முடியலையேப்பா. ஆண்டவர் சொல்ல, நான் தான் சொன்னேன் உனக்கு முடியாதுன்னு, இனி என்ன நீ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்க. ஆண்டவர் சொல்லுவார், பைபிளை ஒழுங்க வாசி. யோவான் 15 நானே சொன்னேன், நீ கொடி, உன்னால் ஒன்றும் செய்ய உனக்கு முடியாது. உனக்கு கஷ்டம் நான் சொன்னேன். கஷ்டம்னு சொன்னால் கூட நம்ம போய் முயற்சி பண்ணலாம். ஆண்டவர் சொன்னால் உனக்கு முடியாது, உன்னால் உருவாக்க முடியாது. அப்போ நம்ம தாழ்மையாக ஒத்துக்கணும், ஆண்டவரே எனக்கு முடியாது. நமக்கு ரொம்ப ஈஸி வேலைங்க. அந்த செடியோட இணைஞ்சு நின்னா போதும். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தானால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனி. ஏன் கனி இன்னும் வரல? நான் இன்னும் நிலைத்திருந்து கனி கொடுக்க விரும்பலை. நான் தனியாய் நின்று மரமாய் கனி கொடுக்க விரும்பினேன். எல்லாம் மாயமான கனி, வாயில் வைக்க முடியாத கனி, ஆண்டவரை பிரியப்படுத்தாத கனி. முதலாவது காரியம், நான் கொடியாய் இருப்பதற்கு விருப்பமில்லை, பொறுமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை. அதனாலே நானே எனக்குள்ள கனிகளை உருவாக்கி கொண்டேன். நம்ம அடுத்தவங்கள்ட்ட பழகும் போதும் நமக்கும் நம்ம யோசித்த நம்ம மட்டும்தான் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கோம். பக்கத்தில் இருக்கும்போது பக்கத்தில் உள்ள கனியை தொட்டு பார்த்தா அதுவும் பிளாஸ்டிக். அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷம் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம கம்பெனிக்கு இன்னும் ஆட்கள் இருக்கு. இப்படியே தாங்க பெருசாக போய். ஆனால் அதில் என்ன தெரியுமா பெரிய டேஞ்சர்? கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறப்புறது ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு நான் சாட்சி, ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் அதில் ஒரு டேஞ்சர் இருக்குது பாருங்கள். இந்த உண்மையாக கனி கொடுக்காத கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பாங்க பாருங்க பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க சின்னதுலேயே இந்த வித்தையை பழவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், சர்ச்சில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும், வெளியே போனால் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அந்த பிள்ளைங்க சின்னதுலேயே பார்க்கும்போது அப்படியே பழகி இந்த வசனங்கள்லாம் வரும்போது கனி கொடுக்கணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் சின்னதுலேருந்தே இதை பார்த்துட்ருக்கோம். அந்த பிள்ளைங்களும் உண்மையிலே இதுதான் உண்மையிலே கனியோ என்று தெரியாமல் அப்படியே வளர்ந்துடும். அதனால தான் பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே உங்கள்கிட்ட அந்த கனி இல்லையா, ஆவியின் மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்த ஆவியின் கனி வரலையா, ஆண்டவர்கிட்ட உண்மையாக போய் கேட்கணும். ஆண்டவரே இல்லைப்பா, இந்த கனி உங்களுக்கு பிடிக்காது. ஒரே மரத்திலிருந்து நல்ல கனியும் கெட்ட கனியும் வராது. அதையும் நன்றாக புரிஞ்சுக்கணும். எங்க ஒரு மரத்தில் இருந்தோம் நல்ல மாம்பழமும் வாயில் வைக்க முடியாத கெட்ட பழமும் அப்படி வராது. நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கும். கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் அங்கிருந்து ஆவியின் கனி தான் வெளிப்படும். அது மாற்றமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டில் ஏற்றுக்கொள்ளதுக்குள்ள ஒரு தாழ்மையான தாழ்மை இருக்கணும். ஆண்டவர் முன்னாடி போய் உண்மையாக அழணும். ஆண்டவரே என்கிட்ட இல்லை, இப்படியே நான் இருந்தால் நீங்கள் வெட்டி போட்டுருவீங்க. ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம், எனக்கு கனி கொடுக்கணும், உங்களில் நிலைச்சிருக்கணும், நீங்கள் விருப்பப்படணும், நீங்கள் என்னை வெட்டி திருத்துறதுக்கு நான் கொடுக்கணும். மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? நான் வேகமாக சொல்லி போகிறேன். நான் என் வாழ்க்கையிலேருந்து பார்த்தது. ரெண்டாவது காரியம் என்னவென்றால், ஆவியின் கனியும் இருக்கிறது, ஆவியின் வரமும் இருக்கிறது. உண்மையாக சொல்லுங்க, ஏதோ ஒரு மெசேஜ் நான் இன்னைக்கு பேசுகிறேன், இதே ஆவியின் கனி பற்றி பேசினது ஆவியின் வரத்தை பற்றி பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? ஒரு தீர்க்க தரிசன வரம், சுகமாக்குற வரம், பேயை ஓட்டுற வரம், தரிசனம் பார்க்கறது, இப்படியெல்லாம் அந்த வரங்களை பற்றி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாக சொல்லுங்கள், நமக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக. நான் மட்டும் இல்லை பாவி, இங்கே இருக்க எல்லாரும் என்ன மாதிரி தான். எல்லாருக்கும் ஆவியின் கனியை விட ஆவியின் வரம் தான் நம்ம எக்ஸைட் ஆகும்.
நான் ஆவியின் வரம் இல்லாமல் தோட்டத்திலே நிலச்சிருக்கலாம், ஆனால் ஆவியின் கனி இல்லாமல் தோட்டத்திலே இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எங்கே வரம், எத்தனை வரம் இருக்குது, எத்தனை வரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் அதெல்லாம் கேட்குறது. நல்லா புரிஞ்சுக்கணும். வரம் நமக்கு எக்ஸைட்மெண்ட். ஏன் அது ஒரு எக்ஸைட்மெண்ட் யாருக்கையாவது. பட் நான்லாம் முன்னாடி இப்படி தான், இந்த சர்ச்சில் அங்கே ஆஸ்திரியாவில் இருக்கும்போது அங்கே சிலவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. யாரோ பேர் சொல்லி ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. நானும் போய் அடுத்த நாள், ஆண்டவரே எனக்கும் எப்படியாவது இந்த தீர்க்க தரிசனம் வர மட்டும் தந்துருங்க. நான் என்னென்னு ஆண்டவரை ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் அடுத்த நாள் போயிட்டு இந்த மாதிரி உயர்த்துவார் அப்படிலாம் நம்மளாம் பெரிய பெந்தைக்கோஸ்தே பாரம்பரியம்ல, நான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் போய் அவங்க முன்னாடி நின்று அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் வெட்ட வெளிச்சமாக அப்படி சொல்லணும், அவங்க பயந்து நடுங்கி ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி அப்படி ஆண்டவர்கிட்ட பயங்கர உற்சாகமாக கேட்டு அடுத்த நாள் போய் அங்கே ஆராதனையில் உட்காந்துருக்கேன். அப்போ ஒருத்தர் இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ல அப்படி தொடங்கினாங்க. ஆண்டவர் எனக்குள்ளே மெதுவாக ஆவியானவர் உணர்த்துறாரு, நீ கேட்ட மாதிரி இப்போ அவரை சொல்லட்டா ஒன்றை பார்த்து அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்கு. அந்த ஆராதனை முடிகிறது வரைக்கும், ஆண்டவரே என் பேர் ஏதாவது சொல்லிடுவாரோ, சொன்னால் நான் இப்படி ஓடிடலாமான்னு சொல்லி பின்னாடியே உட்காந்துருக்கேன். அப்பந்தான் எனக்கு தோணுச்சு, நம்மளோட நினைப்பெல்லாம் பாருங்கள், நம்ம மட்டும் தீர்க்க தரிசனம் எடுத்து அடுத்தவனுக்கு பாவத்தெல்லாம் வெளியரங்கமாக பூம்னு பயங்கரமாக சொல்கிறது, நமக்கு அதில் ஒரு பயங்கர அவனோட மனம் திரும்புதலுக்கான். நம்மளை பற்றி அதே ஆவியானவர் சொன்னார்னா நமக்கு, ஆண்டவரை தயவு செய்து வெளியே, நல்ல வேலைக்கு எனக்கு சொல்லலை. ஆனால் யோசித்து பாருங்க, ஆனால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே அந்த வரம் சபைக்குள்ளே கிரியை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல நாம் விரும்புவதும். அந்த வரங்களை விரும்புவதெல்லாமா எதற்கெல்லாம் தெரியுமா? நம்முடைய ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு, நம்முடைய ஒரு மேன்மைக்கு. ஒரு ஆவியின் கனியை குறித்து வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு, ஆண்டவரே அது வேண்டும் என்று நாம் வாஞ்சிப்பதை விட, ஒரு வரத்தை குறித்து வாசிக்கும் போது நமக்கு அது வேண்டும் என்று கேட்பதற்கு நமக்கு இன்னும் அதிக உற்சாகம். ஏன்னா அது நம்ம எக்ஸைட் பண்ணும். உண்மையிலேயே அந்த வரம் கேட்குறவங்களுக்கு, ஆண்டவரே சபையில் இந்த வரங்கள் வேணும்ப்பா, இது கிரியை செய்யணும், அது ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சிக்காக, உண்மை போல மாறுவதுக்கு, அப்படிப்பட்ட நோக்கத்தில் இல்லை நம்ம கேட்குறது. நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக. நான் தொட்டு ஒரு 2 பேருக்கு சுகமாயிட்டுனா யோசித்து பாருங்க. இன்றைக்கி நான் எப்படி சுகமாக்க வரம் கிடக்கிறது, நம்ம தொட்ட உடனே போகும்போது நம்ம ட்ரெஸ்ஸு பட்டாலே சுகமாயிரோன்னு சொன்னால், நாளைக்கு எல்லாரும் வாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 பேரையாவது நம்ம கூட்டிகிட்டு வருவோமா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம். நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு அந்த மீட்டிங் சொன்னாலும் எல்லாரும் வருவீங்க. ஆனால் இது நாளைக்கும் இந்த கனி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அப்படி வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் தோணும், அதே தான் திருப்பி. ஆனால் யோசித்து பாருங்க, வேதம் சொல்லுது, கனி இல்லாத மரங்கள்லாம் வெட்டப்பட்டு அக்னியிலே போடப்படுமா. எதுங்க நமக்கு முக்கியமாக தோணுது? கனியா வரமா? எது உண்மையிலே உங்களுக்கு முக்கியமாக தோணுது? எது நம்ம வாழ்க்கையில் தேவ வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவின் சாயலை குறித்து வாசிக்கும் போது, ஆண்டவரே எனக்குள்ள ஆண்டவரே அப்படிதானப்பா இருக்கிறது, நீர் உம்முடைய தோட்டத்திற்கு அருமையான கனிகளை புசிப்பீராகங்கிற வசனத்தில், நான் அந்த தோட்டத்தில் உம்முடைய செடியில் ஒரு கொடியாக இருந்து நானும் கனி கொடுப்பேன் ஆண்டவரே, என் கனியில் பிரியமாக இருப்பீரா ஆண்டவரே. எத்தனை பேருக்கு அந்த ஒரு எண்ணத்தில் நாம் தேடிக்கொண்டே இருக்கோம். லூக்கா 13வது அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு உவமை ஆண்டவர் சொல்லியிருப்பார். லூக்கா 13 அதில் 3வது வசனத்தில் இப்படி இருக்கிறது, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 5வது வசனமும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். அப்படி சொல்லிவிட்டு அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். என்ன சொன்னாரா? ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் 6வது வசனத்திலிருந்து ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனி இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார்.
இதுதாங்க நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவரோடு நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நாம் நமக்கு ஏற்றார் போல நம்முடைய சுயமான கனிகளை வைத்துக்கொண்டு நம்மை திருப்திப்படுத்தி கொண்டு நடக்கும் போதும் ஒவ்வொரு வருஷமும் அந்த தோட்டக்காரராகிய பிதா வந்து பார்க்குறார், கிடைக்குமா கிடைக்குமா. அப்போ அந்த தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரா, இன்னும் ஒரு வருஷம் போட்டோம், இன்னும் ஒரு வருஷம் போட்டோம். அந்த தோட்டக்காரனோட இருதயத்தை பாருங்கள். தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரு, இது ஆறதில்லை ஆனாலும் பார்ப்போம் அப்படி சொல்ல. அவர் என்ன சொல்கிறார், நான் அதுக்கு நான் எரு போடுறேன், நான் அது சைடில் கொத்தி வைக்கிறேன். அவர் என்ன செய்யலாம், அதுதான் அந்த தோட்டக்காரனுடைய நல்ல இருதயம். இயேசு அப்படி தான் பாருங்கள். நம்மளை கனி இல்லாத போது அவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் இதுலேருந்து வரப்போகுது அப்படி இல்லை. நான் இனி என்ன பண்ணலாம், ஒருவேளை இந்த காரியத்துக்காக அவர் மீண்டும் அதை செய்கிறார், எரு போடுகிறார், அவர் சைடில் கொத்தி விடுகிறார், தண்ணீர் பாய்ச்சுகிறார், திருப்தியாக்குகிறார். அவரெல்லாம் செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார், இன்னும் ஒரு வருஷம், ஒருவேளை கனி கொடுத்துச்சுன்னா, கனி கொடாவிட்டால் நான் வெட்டி போட்டுருவேன். ஆனால் நமக்கு ஒரு வருஷம் இல்லை பாருங்கள், எத்தனை வருஷம். எல்லா வருஷமும் வரும்போதும் அவர் சொல்கிறாரு, இன்னும் கனியை காணலையா, வெட்டி போட்டுடலாம். ஏன் அது நிலத்தை கெடுக்குது? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இன்னும் ஒரு வருஷம், நான் அதுக்கு ஒருவேளை இன்னும் கொஞ்சம் எரு போட்டா, இன்னும் அதை கொஞ்சம் சுத்திகரிச்சா, இன்னும் அதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சினா ஒருவேளை கனி வரும், ஒருவேளை கனி வரும். ஆண்டவருடைய எதிர்பார்த்து ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வைத்து நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் தாமதம் பண்ணார். தேவ சபையே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் மனம் திரும்பாமல் போனார் நீங்களும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பார்க்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் அப்படி ஊழியம் செய்யணும், நீங்கள் கனி கொடுங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்திருவார், ஈஸியாக பண்ணிடுவார். ஆனால் கனி கொடுப்பதற்கு, இந்த நிலம் பலன் கொடுப்பதற்கு, அது அந்த தோட்டக்காரனுக்கு முற்றிலுமாய் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னை உழ வேண்டும் என்றால் உழுது, என்னை வெட்டி திருத்த வேண்டும் என்றால் வெட்டி திருத்தி, சித்தம் போல எப்படி என்னை வணைய வேண்டுமோ வணைந்து, என் ஆசை ஏக்கமெல்லாம் ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு வந்து உம்முடைய மரத்தில் இணைத்து கொண்டீரே. ஆண்டவரே, எங்கேயோ காய்ந்து கிடந்த காட்டு ஒலிவ மரத்தில் இருந்த எண்ணெய் எடுத்து நல்ல ஒலிவ மரமாகிய உம்மில் இணைத்து கொண்டீரே. ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிறவனாய், கனி கொடுக்கிற கிளையாய் உம்மிலே நிலைத்திருக்க எனக்கு கிருபை தருவீராக. 1 யோவானில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவரில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 1 யோவான் 2:6 என்று நினைக்கிறேன். அவர் நிலைத்திருப்பது என்றால் என்ன? அவர் நடந்தபடியே நாமும் நடப்பது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்குமானால். சங்கீதம் 1 சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய அவருடைய வேதத்தின் மேல் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற. என்ன தியானிப்பது என்றால் என்ன? ஏதோ வசனத்தை வாசித்து விட்டு இதன் அர்த்தம் என்னவா இருக்கும், இதுலேருந்து மறைபொருள் என்னவா இருக்கும், அதல்ல. தியானம் என்றால் என்ன தெரியுமா? நான் வாசித்து விட்டு, ஆண்டவரே இந்த வசனத்துலேருந்து என் கூட பேசுங்க, கிறிஸ்துவை எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த கண்ணாடியில் என் முகத்தையும் கிறிஸ்துவின் முகத்தையும் நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் சாயல் என்னிலே இல்லாத இடங்களிலே நான் கேட்கட்டும் ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிற இடத்துல நான் கேட்கட்டும், ஆவியின் கனி என்னிலே வெளிப்படுவதாக, ஆவியின் கனி என்னிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மையாய், முதலாவது காரியம் நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, மாம்சத்தின் கிரியையா ஆவியின் கனியா, 2ல் 1க்கு தான் இடம். அதுவா இதுவா உண்மையிலே இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய்
தனி அறையில் ஆண்டவர்கிட்ட உண்மையாக சொல்லணும், ஆண்டவரே என்கிட்ட இல்லை. நான் ஏதோ கொஞ்ச நாளாக சபைக்கு போகிறதுனால, அதிகமாக ஜெபிக்கிறதுனால, வேதம் வாசிக்கிறதுனால ஏதோ இது போதும் என்று இருந்து விட்டேன். ஆனால் என்கிட்ட கனி இல்லை. இன்னும் அந்த கனி வெளிப்பட வேண்டுமானால் அந்த கனியை உருவாக்குறது நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. நான் வெறும் கிளையப்பா, என்னால் அதை உருவாக்க முடியாது. நான் முயற்சி செய்து தோற்று போன நாட்கள் உண்டு. உடைய வசனமே சொல்லுகிறது, ஆண்டவரே என்னால் முடியாது, நான் தருகிறேன் ஆண்டவரே. அப்படியே தலைகளை தாழ்த்தலாமா? ஆண்டவரே எங்களை தருகிறோம் ஆண்டவரே. என் நேசர் உம்முடைய தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை புசிக்கும்படியாய், நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை நாட்கள் ஆண்டவரே கனி இல்லாத வாழ்க்கை. உம்முடைய கிருபையை வீணாக்கி விடக்கூடாது ஆண்டவரே. இன்னும் ஒரு வருஷம் போகட்டும் என்று எனக்காய் நீர் கேட்ட நாட்கள் எத்தனை அப்பா, எத்தனை வருடங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நம்பிக்கைக்குரியவனாய், உம்முடைய நம்பிக்கையை வீணடிக்காதபடிக்கு நீர் விரும்புகிற நல்ல கனிகள் என்னிலே உருவாக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போ என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே, என் இயேசுவே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளதப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நடுங்குகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிற இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து உம்முடைய சமூகத்திலே உண்மை உள்ளவர்களாய் வாழ கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ளே உள்ள குறைவுகளை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஒத்துக்கொள்ளுகிற தாழ்மை உள்ள இருதயம் தருவீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ளே நிற்கிறியே செய்வீராக. உம்முடைய பொறுமைக்காகவும் அன்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு வருடம் நீர் எங்களுக்காய் செய்கிற நன்மைகளுக்காக, தருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. அவற்றிலிருந்து எல்லாம் நீர் எதிர்பார்ப்பது உண்மையிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, வெட்டப்பட்டு போகாமல் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கை. அதற்கு எங்களை சபையாய் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பிடித்த கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இறுதி வரை ஆண்டவரை உமக்கென்று கனி கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நல்ல நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இப்பொழுதும் போகும்போதும் பிரயாணத்தில் காத்துக்கொள்ளும். வாழ்க்கையில் இன்று முதலே ஆண்டவரே மாற்றங்கள் உருவாக, இன்று முதல் ஆண்டவரே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உம்முடைய பலன் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிலைத்திருக்க கிருபை தாரும். உண்மையே பற்றி கொள்ள, எல்லாவற்றுக்கும் உண்மையே சார்ந்து உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கை எங்களுக்கு தந்திரலும். உடைய நல்ல நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.